இனிய காலை வணக்கம். நவலவதி தில்லைத்தேவன் லண்டனில் இருந்து. பொறிச்சொல் காடு. காடு 902வது பொறிச்சொல். காடு காடு. ஒவ்வொரு நாட்டிலையும் நிலப்பரப்புகள் காடுகளாகவும் தோட்டங்களாகவும் மக்கள் இருக்கும் குடியிருப்புகளாகவும் நீர்வளங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நாட்டில் காடு கூட அல்லது நிலப்பகுதி கூட அல்ல கடற்பகுதி கூட என்று எல்லாம் பிரித்திருக்கிறார்கள். சில நாடுகளில் காடுகளால் தான் மிருகங்கள் வசிப்பது, மற்றது இந்த காட்டில் இருக்கிற மரங்கள் கூடுதலாக இருப்பதனால்தான் மழை எல்லாம் பெய்கிறது. காடுகளின்றி நாங்கள் வாழ முடியாது. காடுகளை அழித்து கொண்டு போவதனால் இப்போது நாட்டுக்கு மழை பெய்வது குறைந்து வருகிறது. வனம் என்று சொல்லுவார்கள். காடை வனம். அந்த வனத்தில் போய் முனிவர்கள் தவம் செய்கிறார்கள். அந்த காட்டிலை கடம் என்ற சொல் ஒரு பதம் வருகிறது. அதுவும் காட்டைத்தான் குறிக்கிறது. காடு. கானம் இசைக்கிறது. அந்த கானகத்தில் இருந்து கானம் இசைக்கிறது மிருகங்கள் என்று சொல்லுவார்கள். பறவைகள். கானகம் என்று சொன்னாலும் காட்டைத்தான் குறிக்கும். கண்டம், மிகுதி, அத்தம், மற்ற சுடுகாடு என்ற ஒரு இடம் இருக்கிறது. அது இறுதியாக எமது உடலை கொண்டே அந்த ஒரே இடத்தில் தான் எரிப்பார்கள். புதைப்பதை சுடுகாடு. நெருக்கம், இடம், இவற்றையெல்லாம் காடு என்று சொல்லுகிறார்கள். காட்டில் நடந்து போகும்போது அந்த மரங்களின் உடைய இருக்கிற சத்தங்கள், அதாவது பறவைகளின் ஒலிகள் கேட்கும்போது, அங்கே இருக்கும் காற்றுக்கள், சுத்தமான காற்றுக்கள் வீசும்போது எமது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. நன்றி, வணக்கம்.